ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் டெய்லி டோஸ். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1900 BC வரைக்கும் இருந்தது. மோர் தென் 200 வில்லேஜஸ் இண்டஸ் வேலிக்குள்ளே அடங்கும். பீப்புளெலாம் ஃபஸ்ட்டு குரூப்பாக தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் அந்த குரூப்புக்குள்ளே நாங்கள் இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டின்ட்டு அதுலேருந்து செப்பரேட் ஆகி வாழ்ந்தாங்க. அந்த கம்யூனிட்டிஸ் தான் சொசைட்டிஸாக வந்தது. சொசைட்டிஸு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கல்ச்சர்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கள, அதை தான் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பீப்புள் வாட்டர் பக்கத்துலேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இல்லைன்னா அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர் ரொம்பவே உதவியாக இருந்தது. ஃபர்டைல் சாயில் அதனால் கிடச்சிது. ஈஸியாக பிஸ்னஸ்க்காக டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் 1856 ரயில்வே லைன் நார்த்தன் சைட் ஆஃப் இந்தியாவில் போடும்போது நிறையா எரிஞ்சு போன செங்கல் பார்க்குறாங்க. ஸோ அது மூலியமாக இங்கே சம்திங் கிடைக்கும் நமக்குன்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட்லாம் அதை நல்லா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது 1920 ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எக்ஸ்கவேட் பண்ணி டிஸ்கவர் பண்ண 2 சிட்டிஸ் தான் அரப்பா அண்ட் மொஹஞ்சடாரோ. இந்த ரெண்டுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இன் 1924 இதை இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஏஎஸ்ஐ ஜென்ரல் சர் ஜான் மார்ஷல் அவர் அரப்பாவுக்கும் மொஹஞ்சடாரோக்கும் நிறையா காமனான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் இன்னும் அதிகமாக எக்ஸ்கவேட் பண்ண அரப்பா மொஹஞ்சடாரோவோட ரொம்ப முன்னாடியே தோன்றின ஒரு சிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அது 1861 நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு சர்வேயராக இருந்தார் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ நம்ம நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கி ஹரப்பன் சிவிலைசேஷன் மட்டும் பார்த்துடலாம். அங்கே ஸ்ட்ரீட்ஸு, ட்ரைனேஜ் சிஸ்டமு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரீட்லாம் கிரிட் பேட்டர்னில் இருக்குது. லைக் நார்த் டு சவுத் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதை மீட் பண்ணுற இடம் ரவுண்டாக மீட் பண்ணுற இடம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ரோடு ரொம்ப வைடராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹவுசஸ்லாம் 2 பக்கமுமே இருக்கும். லைக் ஸ்ட்ரீட்டில் நம்மளோட இப்போது கரண்ட் ஏரியாஸ்லாம் எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடும் ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடும் ஹவுசஸ் இருக்கும், ரைட் சைட்லும் ஹவுசஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி எல்லா ஹவுஸுமே 1, 2 மாடி இல்லைன்னா 3 மாடி அந்த மாதிரி தான் வீடு இருக்கான். முன்னாடி அந்த நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கான். லாங் ஸ்பேஸ் ஃப்ரண்ட் ஆஃப் ஹோம். அப்புறம் எல்லா வீட்லேயுமே கிணறு இருக்கான். அப்புறம் டாய்லெட், பாத்ரூம்ஸ் இது எல்லாமே எல்லார் வீட்லேயுமே இருக்குது. ரூஃப் ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பேக்டு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா சன்ரைடு பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த சிவிலைசேஷனில் அவங்க எங்கேயுமே பேலஸோட எவிடன்ஸும் பார்க்கல, டெம்பிளோட எவிடன்ஸும் பார்க்கல. டெம்பிள் மீன்ஸ் நாட் ஒன்லி டெம்பிள், இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறதுக்கான எவிடன்ஸே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்க்கலாம். ட்ரெயின்ஸ்லாம் ஒரு ஸ்லாபு இல்லைன்னா பிரிக்கை வச்சு கவர் பண்ணி ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறதுக்காக அந்த ட்ரெயினுக்கு போகிற தண்ணியெல்லாம் ஒரு ஸ்லோப்பி சர்ஃபேஸில் போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் ஹோல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ தட் வாட்டர்லாம் ஈஸியாக ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக. அது மாதிரி நிறைய இடத்துல பிட்டு, எல்லா வீட்லேயும் பிட்டு ஒன்று பிட்டுனா ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் அந்த செடிமெண்ட்ஸ்லாம் அதில் போய் ஸ்டே ஆகிடும். வாட்டர் மட்டும் போய்
அந்த ஸ்ட்ரீட்டோட ட்ரெயினில் சேர்கிற மாதிரி ஒரு பைப்பும் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ட்ரைனேஜ் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு கிரனரி பற்றி பார்க்கலாம். கிரனரினா ஒன்றும் இல்லை, ஃபுட்டுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அதோட பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்பவே சாலிடான பிரிக் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ இதில் ஃபுட் கிரெயின்ஸு இதெல்லாம் கெட்டு போகாமல் அரிசி, பருப்பு, தானிய வகைகள் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஹரியானாவில் வந்து இப்போவும் கிரனரியை பார்க்க முடியும், நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனோட பீப்புள் நல்ல ஒரு கிரேட் ட்ரேடர்ஸாகவே இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த லென்த்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்ஸில் வந்து கோடு போட்டு வச்சு மெஷர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த டைம்லேயே வீல்ஸ் யூஸ் பண்ணி கார்ட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் சிவிலைசேஷனோட சீலை வந்து ஈராக்கு, குவைத் இந்த மாதிரி சிவிலைசேஷன் அப்படின்ற வேர்டு சிவிஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகியிருக்கு. ஸோ சிவிஸ் அப்படின்னா சிட்டின்னு மீனிங். நாளைக்கு மொஹஞ்சடாரோ சிவிலைசேஷன் பற்றி பார்க்கலாம். கொஷின் டைம். How many villages are in Indus Valley Civilization? Second question, ASI full form. Third question, meaning of granary. Fourth question, civilization derived from which language? Comment your answers below.